யூடியூப் சேனலில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பெண்மணிதான் போதைப் பொருள் வழக்கில் கைதான பிரபல மருத்துவமனையின் CEO. ஷார்ட் டைமில் ட்ரக் டீலர்களுடன் கைகோர்த்து 70 லட்சத்திற்கு போதைப் பொருட்களை வாங்கி குவித்திருக்கிறார் இந்த லேடி டாக்டர். தற்போது 5 லட்சம் மதிப்புள்ள கொக்கைனை வாங்கும்போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹைதராபாத்தின் சிறப்பு மருத்துவமனையில் உயர் பதவியில் இருந்து கொண்டு இப்படி போதைப் பொருள் வாங்கிய விவகாரத்தில் பெண் மருத்துவர் கைதான பின்னணி கிடுகிடுக்க வைக்கும் ஒன்று. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் நம்ரதா சிகுருபதி. 34 வயதான இவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 6 மாதங்களாக ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பிரபலமான மருத்துவமனையின் CEOவாக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக மருத்துவர் நம்ரதாவிடம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி மருத்துவரை கண்காணித்து வந்த போலீசார் கடந்த 9ஆம் தேதியன்று தனியார் ஹோட்டலில் பாலகிருஷ்ணா என்ற நபருடன் மருத்துவரை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் சோதனை செய்ததில் 53 கிராம் கொக்கைனும் 10,000 ரொக்க பணமும் இருந்திருக்கிறது. உடனே இருவரையும் கைது செய்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போதுதான் ஆன்லைனில் ஆர்டர் செய்து மும்பையிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் நெட்வொர்க் பற்றி தெரிந்திருக்கிறது. டாக்டர் நம்ரதா சிகுருபதி 2014 பீரம் செருவில் உள்ள ஒரு கல்லூரியில் MBBS முடித்திருக்கிறார். அதன்பின் 2017 கொச்சி நிறுவனத்தில் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறையில் MD பட்டம் பெற்றார். பின்னர் 2023 MBA படிக்க ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றதாக தெரிகிறது. அங்குதான் அவருக்கு இந்த கொக்கைன் போதை பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. படிப்பை முடித்துவிட்டு இந்தியா திரும்பிய பிறகும் மருத்துவரால் போதை பழக்கத்தை கைவிட முடியவில்லை. இங்கேயும் போதைப் பொருள் விற்பனையாளர்களை தேடி இருக்கிறார். ஆரம்பத்தில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு DJ மூலம் போதைப் பொருளை லட்சங்களை கொடுத்து வாங்கியிருக்கிறார் நம்ரதா. DJ மூலம் வான்ஷ் தக்கர் என்ற ட்ரக் டீலருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். அதன் பிறகு நேரடியாக மும்பையிலிருந்தே ஆன்லைனில் ஆர்டர் செய்து போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் 5 அல்லது 10 லட்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போதைப் பொருட்களை மும்பையிலிருந்து ஹைதராபாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த கொரியர் பாய் தான் தற்போது கைதான பாலகிருஷ்ணா. இதற்கான முழு பர்ச்சேஸ் கான்வர்சேஷனும் வாட்ஸ்ஆப்பிலேயே நடந்திருக்கிறது. வாட்ஸ்ஆப்பில் டிஸப்பியரிங் மெசேஜஸை ஆன் செய்து வைத்தே போதைப் பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார் நம்ரதா. ஆனால் வான்ஷ் தக்கருடன் மருத்துவர் நம்ரதா என்ன பேசினார் என்று தெரியவில்லை. இதுவரை கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை மருத்துவர் நம்ரதா வாங்கியதாக தெரிகிறது. பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைனிலும் நேரிலும் நடந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து டெலிவரி இடம் மற்றும் நேரம் என மொத்த தகவல்களும் வாட்ஸ்ஆப்பிலேயே பரிமாறப்பட்டிருக்கிறது. அதன்படி கடைசியாக மே 4ஆம் தேதியன்று தக்கரிடம் கொக்கைன் ஆர்டர் போட்ட கையோடு ஹைதராபாத்தில் வைத்து பாலகிருஷ்ணாவிடம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்படைத்திருக்கிறார் மருத்துவர். மே 9 அன்று கூடுதலாக 10,000 பெற்றுக்கொண்டு மருத்துவரிடம் போதைப் பொருளை கொடுத்தபோதுதான் போலீசார் இருவரையும் பிடித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டவர்கள் மீது போதை மருந்துகள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்ரதா மற்றும் பாலகிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் போதைப் பொருளை சப்ளை செய்த மும்பையைச் சேர்ந்த வான்ஷ் தக்கரையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே மருத்துவர் நம்ரதா தனது சொந்த பயன்பாட்டிற்காக இந்த போதைப் பொருட்களை வாங்கினாரா அல்லது வேறு யாருக்கேனும் விற்றாரா என்பது தெரியவரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.